வழிபாட்டின் மூலம் அந்த வளவினை ஓந்தமலை ஆலயத்திற்கு தந்து அந்த வழித்தூரலாக வந்திருக்கின்ற புதுநிலைமை வண்ணக்கர் அவர்கள், ஓந்தமலை வண்ணக்கர் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு அந்த மனம் நடக்கும் நாட்டும் அந்த மண்ணுக்கு அதைகளை கண்டு எங்களுடைய துயர் துடைக்க எங்கள் பகுதிக்கு நேரே வருகை தர எல்லா ஏற்பாடுகளையும் செய்த எங்கள் பகுதி பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் ஐயா அவர்களையும் அவருடைய ஏற்பாடை ஏற்று வருகை தந்த மதிப்புக்குரிய ஒரு கண்ணியமான ஒரு நேர்மையான உண்மையை கண்டறிய உண்மையை சென்றடைய ஒரு அமைச்சர் வருகின்ற ஒரு முதலாவது நிகழ்வாக எங்களுடைய முன்குறியிட்ட அமைச்சர் அவர்களையும் விழித்தவர்களாக மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், மத பெரியோர்கள், தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இந்த பொத்துவில் கிராமம் என்பது எங்களுடைய மக்கள் அரசியல் அனாதைகளாக, நியாயங்களை பெறாதவர்களாக, நீதியை பெறாதவர்களாக பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த கால வேளையிலே எங்களுடைய அமைச்சர் அவர்கள் வருகின்றார்கள். அதனூடாக எங்களுடைய இந்த பிரதேசத்திலே நீண்ட காலமாக தீர்வு காணப்படாத பல பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுத் தருகிற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது. அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் அவர் பாராளுமன்றம் சென்ற பிற்பாடு எங்களுடைய அம்பாறை மாவட்டத்திலே பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு அவர் முதற்கட்டமாக இந்த பணியை ஆரம்பித்திருக்கின்றார். உண்மையிலே இந்த பிரதேசம் என்பது பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்ற பிரதேசமாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய மக்கள் நியாயங்களை பேச முடியாத நிலைமை, அவர்கள் நியாயங்கள் கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு எதிராக பல அநீதிகள் விளைவிக்கப்படுகின்ற நிலைமை. எனவே எங்களுடைய அமைச்சர் அவர்களின் வருகை இந்த பிரதேசத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நிச்சயமாக அந்த மாற்றம் என்பது மீள்குடியேற்றப்படாத எங்களுடைய பிரதேசங்கள் மீள்குடியேற்றப்படுவதற்கும் இவ்வாறு எங்களுடைய பொது இடங்கள் பாதுகாக்கப்படுவதற்கும் உங்களுடைய வருகை எங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு நிலையான தீர்வை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையோடு நான் அதிகம் பேசவில்லை, நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி. நான் கட்டி கொடுத்தமா